வாசி சித்தி பார்வையாளர்களுக்கு வணக்கம். வாசி யோகம் மேல்கதியில் செய்யும்போது அது எப்படி சித்தி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அங் என்று ஊன்றினால் வாசி சித்தி ஆகும் அப்படி சொல்லியிருக்கேன். அங் நாக்கு ஊன்றி நிறுத்தி வச்சுக்கணும், வாசியை செய்யணும். இந்த ரகசியம்லாம் சொல்லியிருக்கேன். உணர்வோட வாசி கதியை செய்யும்போது நாக்கு மேலே ஊன்றி சித்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ட்டு சித்தி ஆகிடும், நாக்கு ஊன்றி வாசிகதி செய்யும்போது சித்தி ஆகிடும் அப்படின்னா அங்கே நடக்கிற விஷயத்த சொல்லாமல் அப்படியே சித்தி ஆகிடும் அப்படின்னு சொன்னாக்கா யாருக்கும் புரியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் பல விதத்தில் சொல்லப்பட்டுன்னு இருக்குது. பேசிக்கினே வருவாங்க, திடீர்னு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி வேறு கதை பேசின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த நாக்கு அங்கென்று ஊன்றி வாசிகதியை செய்யும்போது அங்கே என்ன நடக்கும்னு கிளியராக சொல்கிறேன். இப்போ இந்த நாக்கு கனெக்ட் ஆகிருக்கிறது எதுன்னா மூக்கு, உள்துவாரம், தொண்டை, காது, இந்த வாய் உள்ளே இருக்கிற நாக்கு எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிறது இந்த நாக்கோட தான். இதை அங் அப்படின்னு ஊன்றி நிப்பாட்டும் போது, இன்னும் நல்லா ஊனி நிப்பாட்டும் போது அது லாக் ஆகும். அக்குன்னு சொன்னால் லாக் ஆகும். அது என்னன்னா டக்குன்னு லாக் ஆகிடும். ஆனால் இந்த அங்குன்னு சொல்லிட்டு ஊன்றி நிப்பாட்டும் போது லாக்லாம் ஆகாது. அது சித்தி ஆகும்போது தான் மேல்நிலையில் லாக் ஆகி மேலே கடிச்சிங்கன்னு போகும். வாசி யோகம் உணர்வோடு செய்யும்போது வாசி சுவாசம் மேல்கதியில் கிடைக்கும் போது அது மேலே போய் கடிச்சிக்கும். இப்போ என்னன்னா அங் இப்படி ஊன்றி நிறுத்தின்னு வாசியை செய்யும்போது, வாசி சுவாசம் மேல்கதியில் செய்யும்போது அண்ணாக்கு மேலே இருக்கிற குகை அமைப்பில் சுவாசிக்கணும். 10ஆம் வாசலில் நல்லா இழுக்கிறதும் அங்கே ஊதி முட்டி ஊதுறதும் அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா கதவு அங்கே கிடையாது, அது திறந்தே தான் இருக்குது. கதவு இந்த நாக்கு தான் கதவு. இதை மூடின்னு அங்கென்று ஊன்றி வாசியை செய்யும்போது இது ஊன்றும் போது நம்மளுக்கு அப்படியே நாக்கு மேலே போகும். தொண்டைக்கு கீழே நுரையீரலில் சுவாசின்னு இந்த சுவாசம், மூக்கு வழியாக போயின்னு இருக்கிற பிராணன், உயிர் பிராணன், காற்று எல்லாமே மடமாறும். அந்த நாக்கு ஊன்றி நிப்பாட்டும் போது அங்கே நடக்கிற விஷயம் இதுதான். என்னன்னா வாசியை இழுக்கும்போது, இப்போது ஒரு கதவை மூடி வச்சுருக்குறோம். உள்பக்கமாக இருந்து வெளிப்பக்கமாக காற்று அடிச்சுதுன்னா கதவு வெளியே திறந்துன்னு வரும். இப்போ அதே கதவு கிட்டத்தில் நிப்பாட்டி, கதவு வாசகால் கிட்ட நிப்பாட்டி மூடுற அமைப்பில் நிப்பாட்டி வச்சிக்கின்னு வெளிப்பக்கமாக இருந்து உள்பக்கமாக காற்று வலிச்சின்னு போச்சுன்னா நம்மளுக்கு கதவு க்ளோஸ் ஆகும். அப்படியே காற்று வெளிப்பக்கமாக இருந்து உள்பக்கமாக இழுக்கும்போது கதவு அப்படியே இழுத்துன்னு போயிடும். அதுக்கு பேர் தான் என்னென்னா வேக்யூம் மாதிரி அப்படியே இழுத்துக்கும். அந்த மாதிரி தான் நாக்கை ஊன்றி நிப்பாட்டும் போது, அங்கென்று நாக்கை ஊன்றி அந்த இடத்த நிப்பாட்டும் போது வாசியை சுவாசிக்கும் போது, அதாவது இழுக்கும்போது அந்த நாக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வோடு, நம்ம வாசி சுவாச உணர்வை தான் நம்ம கவனிக்கணும். அந்த உணர்வு கிடைக்கும்போது அங்கே நடக்கிற செயல் என்னென்னா, நல்லா கவனிச்சாக்கா வாசியை இழுக்கும்போது நாக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேக்யூம் மாதிரி அப்படியே கீழ்நிலை சுவாசம் போயின்னு இருக்கிறது, மூக்கில் காற்று போயின்னு இருக்கிறது, அதெல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி போயின்னு இருக்கும். நம்ம அங்கென்று ஊன்றி அங்கே
நாக்கை வச்சுக்கின்னு நம்ம வாசியை செய்யும்போது அந்த நாக்கு வேக்யூம் மாதிரி இழுக்கிறது எதுனா நம்ம வாசி கதியை இழுக்கும்போது, சுவாசத்தை இழுக்கும்போது நாக்கு அந்த குகை அமைப்பை வந்து கரெக்டாக சீல் பண்ணுறதுக்கு வந்து அப்படியே இழுக்கும். வாசியை இழுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நாக்கு அப்படியே நம்ம வாசிகதி சுவாசத்தை இழுக்கும்போது இழுக்கிறோம். அந்த இழுக்கும்போது அந்த நாக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். உணர்வோடு செய்யணும். மேலே போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மடம் மாறும். இந்த குகை அமைப்பு வந்து அதுக்குள்ளே சுவாசம் குவியும். அந்த குகை அமைப்பு இந்த நாக்கால் நம்ம அங்கென்று ஊன்றி நிப்பாட்டும் போது வாசி செய்யும்போது வேக்யூம் மாதிரி நாக்கு மேலே போகும். வாசியை இழுக்க அப்படியே ரொம்ப கொஞ்ச நேரம் அப்படியே மேலே வாசி செஞ்சு அந்த அங்குன்ற அமைப்பில் நாக்கு ஊன்றி இருந்த நாக்கு அப்படியே வேக்யூம் மாதிரி இழுக்க சுவாச கதியை இழுக்கும்போது நாக்கு மேலே இழுத்துக்கினே போய் அப்படியே காற்று அந்த குகை அமைப்பில் குவியும். கீழ்நிலை சுவாசம் போயின்னு இருக்கிறது அப்படியே மடம் மாறும். மூக்கு உள்ள காதில் எல்லாமே வந்து துவாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூடும்போது நம்மளுக்கு நார்மலாக வாசியை செய்யும்போது நடுமையத்தில் சத்தம் கேட்கும். இன்னும் நம்மளுக்கு மேலே சுவாசகதி கிடைக்கும்போது இன்னும் பயங்கரமாக வந்து சத்தம் கேட்கும். சுவாசிக்கிற சத்தம் அப்படியே நாக்கு வேக்யூம் மாதிரி இழுத்துன்னு போய் அப்படியே சீல் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும்போது ஃபுல்லாக மடம் மாறும். அப்போ மேலே போகிற உணர்வு க்ளீனாக தெரியும். காதில் நல்லா சத்தம் கேட்கும். கண்ணை மூடின்னு இருக்கும்போது ஒளி தோன்றும். அண்ணாக்கு மேலே இருக்கிற குகை அமைப்பு அதில் வாசி சுவாசம் சுவாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு முழுசாக மடமாறி சித்தியாகும். இந்த சுவாச உணர்வில் தான் நம்ம கவனம் வைக்கணும். அங்கே நாக்கு நடக்கிறது என்ன விஷயம்னா வேக்யூம் மாதிரி அங்கென்று ஊன்றி வச்சுருந்தா வாசி சுவாசத்தை இழுக்கும்போது நாக்கு வேக்யூம் மாதிரி அந்த இழுக்கும்போது நாக்கு மேலே போகும். இதுதான் அங்கே நடக்கும் வாசி சித்தி ஆகும்போது. சரிங்களா? பாருங்கள். பார்க்க தான் இந்த வீடியோ புரியும். ஆனால் ஃபஸ்ட்டு தடவை பார்த்தாவே புரியும். எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கணுன்னா, நம்ம எதையுமே கண்ணால் ஒரு பொருளை காட்டி சொல்ல முடியாது. இந்த விஷயத்தில் கண்ணால் அந்த பொருளை பார்த்து சொல்லவும் முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. எப்படின்னா, நம்ம எந்த இடத்துல எதை பற்றி சொல்கிறோமோ அதை உணர்வு ரீதியாக, இப்போ என்ன ஒரு கதை நம்ம கேட்டாலும் கற்பனை பண்ணுவோம்ல, அப்போ நம்ம இந்த அண்ணாக்குக்கு மேலே இருக்கிற குகை அமைப்பு வாசிகதி செய்கிறது எல்லாமே அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற சிரசுக்குள்ளே இருக்கிற இடம் சிஸ்டம். அது உணர்வு பூர்வமாக எந்த இடத்துல நான் சொல்கிறேன், எந்த இடத்துல என்ன நடக்கும், அதெல்லாம் நீங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் சொல்கிறத கேட்கணும், அதை புரிஞ்சிக்கணும். அப்புறம் இதெல்லாம் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்குது. கீழ் உடலுக்கு மேலே தான் சிரசு இருக்குது. வாய்க்கு அண்ணாக்குக்கு மேலே தான் குகை அமைப்பு இருக்குது. 10ஆம் வாசல் அங்கே தான் இருக்குது. எல்லாம் நமக்கு நெருக்கத்தில் இருக்குது. அது புரிஞ்சிக்க முடியாத வரைக்கும் எதுவுமே தெரியாது. எல்லாம் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்க எல்லாமே தெரியும். இன்னும் ஒன்று என்னென்னா, பாதுகாப்பு. உயிர் பயம்லாம் தூண்டப்பட்டதுன்னா லெஃப்ட் ஹேண்டு சுண்டு விரல் மோதிர விரலில் உள்ளங்கையில் இறுக்கமாக மடக்கிங்க. நீர் தத்துவமாகிய சுண்டு விரலில் உயிர் பயம் ஏற்படும் போது தண்ணி வேகமாக தலையில் ஏறும். தண்ணி தான் மயக்கத்துக்கு கேர்னஸுக்கு காரணம். அதுதான் அந்த விரலை மடக்கிட்டிங்கன்னா உடல் கட்டுப்படும். அந்த உயிர் பயம் வந்ததுக்கான பயம் வந்து எதனால் வந்தது எதாக வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் உணரணும். பயத்தை வந்து புரிஞ்சிக்கணும் நீங்கள் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பயம் வரும்போது உடல் வந்து என்ன மாற்றம் அடையுமோ அதை கட்டுப்படுத்தலாம். லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு விரல் மோதிர விரலில் உள்ளங்கையில் நல்லா இறுக்கமாக இப்படி மடக்கலாம். ஆனால் பயத்துக்கான காரணத்தை வந்து புரிஞ்சிக்கின்னு அதை நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும். அது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. ஆனால் உடல் கட்டுப்பாடு வந்து இதுதான். சரி, லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு விரல் மோதிர விரலில் நல்லா மடக்கணும்.
அப்போ பயத்தை நீங்கள் எதனால் வருது ஏதா வருது நம்ம சைடு என்ன தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமானா, நம்ம எதுக்காக பயப்படுறோம் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கணுமானா, அப்போ பயம் போயிடும், பயம் மறுபடியும் வராது. அப்போ நம்மளுக்கு பயப்பட தேவையில்லை. பயந்தால் தான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு விரல் பாதை வழியாக தலையில் தண்ணி ஏறும். அப்போ உடம்பு நடுக்கம் வந்துடும். அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்போ புரிஞ்சுப்பீங்க, அப்போ நம்ம பயந்தாக்கா உடல் மாற்றம் அடையுது அப்படின்ட்டு. நன்றி, வணக்கம். மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேன், பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட்டில் கேளுங்க. முக்கியமான விஷயமாக தான் கேட்கணும். உலக நடவடிக்கை கதையெல்லாம் டவுட்லாம் வந்து கேட்காதீங்க, சரிங்களா? நன்றி.